விஜய் டிவியில் ஏகப்பட்ட சீரியல் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு. அதில் டாப் டிஆர்பி ரேட்டிங்கில் சிறகடிக்க ஆசை, மகாநதி, பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ன்னு போய்கிட்டு தான் இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் 2 கேரக்டரோட டீட்டெயில்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுவும் ரீசெண்ட் எபிசோடில் ரொம்பவுமே டார்ச்சர் பண்ண 2 கேரக்டரை தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னன்றது தான் நம்ம டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன். இங்கே விஜய் டிவியில் ஒளிபரப்பாயிட்டு வர்ற பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் அரசியோட கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு கோமதியும் அவங்க மகளை மற்றும் மருமகளை கூட்டிட்டு கோவிலுக்கு போயிடுறாங்க ஒரு நேரத்தில். அதனால் பாண்டியன் பழனிவேலில் செந்தில் சரவணன் கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பழனிவேலுவை வீட்டுக்கு வர சொல்லி சுகன்யா தொடர்ந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ரொம்பவும் டார்ச்சர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பழனிவேலுவும் எவ்வளோதான் பொறுத்துக்கிட்டு இருப்பாருன்னு எனக்கும் தெரியல. ஆனால் பழனிவேலுக்கு பாண்டியன் அதுக்கு மேலே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருன்னே சொல்லலாம். பாண்டியன் அடுத்தடுத்து கடையில் இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணு, ஃபோன் கூட பேசக்கூடாது, வேலையை சரமாரியாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ஃபோன் கூட பேச முடியாமல் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு பழனிவேலு. ஆனால் சுகன்யா கொஞ்சம் பண்ணலை, பழனிவேலுக்கு கண்டினியூஸாக ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. பண்ண கடுப்பாகி கடைசியில் பழனிவேலு ஃபோனை எடுத்து, இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், நீ ஏன் எடுக்க மாட்டேன்றேன்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வீட்டுக்கு ஃபஸ்ட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாததுனால பழனிவேலுவும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் எப்பையும் போல் சுகன்யா ரொம்ப மோசமாக திட்டுறாங்க. அது பழனிவேலோட மனசை ரொம்பவுமே நோகடிக்குது. அவரும் என்ன தான் பண்ணுவார், வேறு வழி இல்லாமல் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தார். இந்த குடும்பத்துக்காக நான் மட்டும்தான் எல்லா வேலையும் பார்க்குறேன்னு சுகன்யா ரொம்பவும் தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏன் எல்லா வேலையும் நான் மட்டும் பார்க்கணும், நான் தான் இங்கே எடுபிடி வேலை பார்க்குற மாதிரியும் எனக்கு இருக்குது. இந்த வீட்டில் எல்லா வீட்டு வேலையும் நானே பார்த்துட்டு வேலைக்காரியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. பழனிவேலும் அமைதியாக தான் நின்றுட்டு இருந்தார். அப்புறம்தான் ஆரம்பித்தது பெரிய பிரச்சனையே. நீ இந்த வேலையை பண்ணு, அந்த வேலையை பண்ணுன்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சுகன்யா. உடனே பழனிவேலு அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு கேட்கவும், எல்லா வேலையும் நீங்கள் தானே பார்க்குறீங்க, ஈவன் கடையிலையும் நீங்கள் தான் எல்லா வேலையும் பார்க்குறீங்க, இந்த வீட்லேயும் வேலைக்காரி மாதிரி நானும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணுறது, இந்தாங்க இந்த வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே என்ன வேலை கொடுத்தாங்கன்னா, போய் தண்ணி போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு தண்ணி குடத்தை கொடுத்து சுகன்யா பழனிவேலுக்கிட்ட போய் தண்ணி எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. பழனிவேலும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் போய் தண்ணி எடுத்துகிட்டு தான் வர்றாரு. அடுத்ததாக சுகன்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா காய்கறியையும் அவங்க கையில் கொடுத்துட்டு நீயே எல்லாத்தையும் கட் பண்ண, எல்லாத்தையும் உட்காந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வா அப்படின்றாங்க. அவரும் வேறு வழி இல்லாமல் எல்லா காய்கறியும் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு அமைதியாக உட்காந்துருக்கும்போது சுகன்யா உடனே வீடை பெருக்கி தொட அப்படின்னு சொல்கிறாங்க. பழனிவேலும் வேறு ஆப்ஷனே இல்லாமல் வீடை பெருக்கி தொடச்சிக்கிட்டு இருக்கிறாரு. ரொம்பவும் ஏதோ வேலைக்காரர் போல் அந்த பொண்ணும் வேலை வாங்கிக்கிட்டே இருந்தது. பழனிவேலு பார்க்க பாவம் போல தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தார். அதை பார்க்குறப்ப நேர்கள் நமக்கு ரொம்பவும் கஷ்டமாகவே தான் இருந்தது. இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது தான் சரவணன் வந்துடுறாரு. சரவணன் வரவும் சுகன்யாவுக்கு தெரியாது, ஆனால் சரவணன் வந்துட்டார். அப்பன்னு பார்த்து அடுப்பங்கரையில் இருந்துக்கிட்டு சுகன்யா பழனிவேலை ரொம்பவுமே மட்டமாக திட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை சரவணன் கேட்டு ரொம்பவும் அதிர்ச்சியாகி நிற்கிறாரு. என்னடா இந்த பொண்ணு இப்படியெல்லாம் மாமாவை திட்டுதே அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருந்தார். உடனே சரவணன் வந்ததை சுகன்யா பார்த்ததும் எதுவுமே நடக்காதது போல் ரொம்பவும் நல்லவ போல் வேஷம் போட்டு பழனிவேலுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்து பேச ஆரம்பிக்கிறா. பழனிவேலும் ஷாக் ஆகிறான். என்னையோ பழனிவேலுக்கு இது தெரிஞ்சது தான் அப்படியே போய்கிட்டே இருந்தது. சரவணனுக்கும் சுகன்யா பற்றி தெரிஞ்சிருச்சு. அதனால் பழனிவேட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கிறத சரவணனும் புரிஞ்சுக்கிட்டாங்க. மன ஆறுதலுக்காக 2 பேரும் மொட்டை மாடியில் போய் உட்காந்து குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வேறு வழி இல்லாமல். நிச்சயம் சுகன்யாவோட சுயரூபத்தை தெரிந்து கொண்ட சரவணன் செந்தில் மற்றும் கதிரிடம் சொல்லி பழனிவேலுவை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் பாண்டியனும் பழனிவேலை புரிந்து கொள்ளாமல் ஒரு பக்கம் டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அதாவது சுகன்யா கொடுத்த வேலையை பார்த்து கொண்டு இருக்கும்போது பழனிவேலுக்கு பாண்டியன் ஃபோன் பண்ணி ஏன் கடைக்கு இன்னும் வரலன்று திட்டுறாரு. பழனிவேல் உண்மையை சொல்ல முடியாத சூழ்நிலை பாண்டியன் மச்சான் என்று கூட பார்க்காமல் மட்டமாக திட்டிகிட்டு இருக்கிறாரு. இத்தனை வருஷமாக இந்த குடும்பத்தில் இருந்து பாடுபட்ட மச்சானையும் பாண்டியன் புரிஞ்சுக்கொள்ள, பிள்ளைகளையும் புரிஞ்சுக்கொள்ளன்றது தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிய போகுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.